பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை கோயிலில் 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் லட்டு பிரசாத விநியோகம் தொடங்கி இருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சதீஷ் இணைந்திருக்கிறார். சதீஷ், முழு விவரங்கள். லாவண்யா, பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்து வெளியே வருகின்ற பக்தர்களுக்கு கடந்த 3 ஆண்டு காலமாக இலவச லட்டு வழங்கப்பட்டு வந்தது. குறிப்பாக இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையிலான இந்த போர் காரணமாக வணிக பயன்பாட்டு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதன் எதிரொலியாக கடந்த 2 தினங்களாக அண்ணாமலையார் கோவில் இலவச லட்டு பிரசாதங்களான பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படாமல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அது மட்டுமின்றி விற்பனை செய்யக்கூடிய எல்லடை, முறுக்கு, அதிரசம் என்ற அந்த பிரசாதங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆகவே இன்று அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில் ஞாயிற்றுக்கிழமை என்பதால ஒரு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு வருகை தந்துள்ளனர். அதன் காரணமாக இன்று காலை முதலேயே சாமி தரிசனம் செய்து வருகின்ற அந்த பக்தர்களுக்கான இலவச லட்டு பிரசாத விநியோகத்தை தொடங்கியுள்ளார்கள். கோவில் நிர்வாகத்திடம் கேட்டபொழுது இன்று எவ்வளவு பக்தர்கள் வந்தாலும் அவர்களுக்கு தேவையான லட்டு பிரசாதங்கள் தயார் செய்து அதனை இலவசமாக விநியோகம் செய்யப்படும் என தெரிவித்தனர். இதனால் பக்தர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2 நாட்களாக லட்டு பிரசாதம் இல்லாததால் வேதனையடைந்த பக்தர்களுக்கு இன்று இலவச லட்டு பிரசாதம் விநியோகம் செய்யப்படுவதால் பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் பிரசாதம் வாங்கி முன் வருகின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.